சிலுவை பாடுகளை நமக்காக சுமந்த இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலுவையில் ஆசைகளையும் விருப்பங்களையும் விட்டு விடுதல். கலாத்தியர் 5:24 வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய முற்படும் போது விசுவாசத்தில் தினமும் வளர்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்ற வெளிப்பாட்டை பெற்ற பின்பு மாம்சத்தில் செயல்பட்ட காரியங்களையும் மாம்சத்தில் வெளிப்பட்ட இச்சைகள் ஆசைகள் யாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டோம். நம் வாழ்க்கையில் முன்பு எவைகளையெல்லாம் செய்து வந்தோமோ அவைகளை மறந்து ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நாம் நடத்தப்படுகின்றோம். ஆயினும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்களை செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற காரியங்களையே சில நேரம் செய்து விடுகின்றோம். பழைய சுபாவங்கள் நம்முடைய புதிய சுபாவத்திற்குள் எட்டி பார்க்கின்ற சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் தேவ கிருபையினால் ஒவ்வொன்றையும் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் துணையோடு கூட ஜெபித்து அந்த யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இச்சைகளினாலும் உணர்ச்சிகளினால் உண்டாகும் பாவங்களை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்தவைகளையும் சிந்தித்து செயல்படுவோம். இவ்வாறு அனுதினமும் நாம் செய்ய நம்முடைய சிந்தனை மண்டலம் சிறப்பாக தேவனுக்கேற்ப செயல்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறினதற்காகவும் எங்களுடைய ஒவ்வொரு ஆசை இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து உம்மை போன்று வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.